ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக ட்ரையாக இருக்குது, ஒரு ஹெல்த்தியாகவே இல்லை நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். க்ளோயிங்காக மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி, ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். கிளியர் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது ப்ரொஃபஷனல் மெத்தடுன்றதுனால இது பல்க் குவான்டிட்டி ரெடி பண்ணி கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஃபேஸ் பேக் பவுடரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெயிங் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் அரைச்ச பவுடர் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி இருந்தால் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நிறைய ஃபேஸ் பேக் பவுடர்லாம் நம்மளுக்கு சூட் ஆகாது. எதை அப்ளை பண்ணாலும் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும்ல, அந்த ப்ராப்ளம் இதில் இருக்காது. நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், இரிட்டேட்டட் ஸ்கின் அண்ட் ரெட்னஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆக்னியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். முல்தானி மட்டி சேர்த்துக்கிறேன். எக்ஸசிவ் ஆயில் ரிமூவ் பண்ணி ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேஸில் இருக்க ஆக்னி ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும், போர்ஸை டைட்டன் பண்ணி அன்க்ளாக் பண்ணும். ஃபேர் ஸ்கின் டோன் வேணுன்றவங்க முல்தானி மட்டி யூஸ் பண்ணலாம். மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, டல் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும், ஃபேஸில் இருக்க ஆக்னி, பிளமிஷஸ், ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை எங்கே க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஆரஞ்ச் பீல் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் விட்டமின் சி இருக்குது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஃபேஸில் இருக்க டல்னஸ் அண்ட் டேன் ரிமூவ் ஆகும், எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ஃபேஸில் இருக்க ஆக்னி ரிமூவ் ஆகும், ஸ்கின்னை எங்கோ க்ளோயிங்காக வச்சுருக்கும், போர்ஸை டைட்டன் பண்ணி கொடுக்கும். அதிமதுரம் சேர்த்துக்கிறேன். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும், ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்க ஆக்னி ரிமூவ் ஆகும். சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃபேஸில் இருக்க ஆக்னி, பிளமிஷஸை ரிமூவ் பண்ணும். ஏன்னா இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும், ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும், ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸுமே ரிமூவ் ஆகும். ரோஸ் பெட்டல் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் விட்டமின் சி இருக்குது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும், ஸ்கின் ஹெல்த்தியாகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். செம்பருத்தி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும், ஃபேஸில் இருக்க ஆக்னி, ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னுக்கு ஒரு ரேடியன்ட் லுக் கொடுக்கும். நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும், ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுருக்கும். கடைசியாக ரோஸப் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனி எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆர் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் பேக் பவுடராக யூஸ் பண்ணலாம், ஆர் ஃபேஸ் வாஷ் பதிலாக நீங்கள் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இதை கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பவுடராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேக்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணுங்கள். பவுடரை 1 year வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள், தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும், ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எஃபெக்டிவாகவும் இருக்கும். பவுலில் இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் பால், தயிர், ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல், உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த க்ளோ ஃபேஸ் பேக் பவுடரை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.